ஒரு சின்ன ரூமில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரான ஆண்ட்ரூ மேரி ஆம்பியர் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு முக்கியமான கான்செப்டை கண்டுபிடிக்கிறார். இதுக்காக தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கரண்ட்டுன்ற டேர்முக்கு இவருடைய பேரை யூஸ் பண்ணுறோம். இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, ஏன் இவர் பேரை வச்சாங்க, இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாட் டெக்னாலஜிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1820 டென்மார்க்கை சேர்ந்த ஹான்ஸ் கிறிஸ்டின் ஹாஸ்டெட் கோப்பன்ஹேஜன் என்ற யூனிவர்சிட்டியில் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்படி கிளாஸ் எடுக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, நிறுத்து ஹாஸ்டெட் நீங்களா? நானே தான். ஆடியன்ஸுக்கு நீ பேசுறது ரொம்ப போர் அடிக்குதா, அதை நானே பேசலான்னு வந்துட்டேன். அதாவது வியூவர்ஸ், இந்த வீடியோல லைட்டா காமெடிக்காக ஒரு சில விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், யாரும் தப்பா எடுத்து வரீங்க. விளக்கு வச்சு நீ எடுத்துற குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். அம்மாரி எலிசபெத், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி படி. ஓகே சார், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒயர், பேட்டரி, அப்புறம் 2 கார்பன் ராட்ஸ். போதும், இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். இதுக்கு நீங்களே படிச்சு வந்திருக்கலாம். என்னம்மா? நத்திங் சார். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது போய் டோர் அப்புறம் விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. டேய், என்னடா இது, புக்கு ஓபன் பண்ண சொல்லுவாருன்னு பார்த்தா டோரை க்ளோஸ் பண்ண சொல்றாரு. கிளாஸை கவனிடா. ஸ்டூடெண்ட், இதுதான் எலக்ட்ரிக் ஆர்க் லேம்ப். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பேட்டரியால கனெக்ட் பண்ணப்பட்ட 2 கார்பன் ராடையும் டச் பண்ண கிட்ட எடுத்துட்டு வரும்போது ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி நம்ம டச் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இதுதான் நம்ம இப்போ லேம்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேயர்களே, உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இதோ. இப்போ நாம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்களா? ஓகே, கிளாஸ் அவர் எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க. ஹாஸ்டெட் கிளாஸ் முடிஞ்சதும் அந்த ஆர்க் லேம்பை ஆஃப் பண்ண போகிறாரு. இப்படி ஆஃப் பண்ண போகும்போது அவர்கிட்ட இருந்த காம்பஸ் மூவ் ஆகிறத பார்க்குறாரு. இது ஏன் மூவ் ஆகுதுன்னா, கரண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதனால தான் காம்பஸ் மூவ் ஆச்சு. ஸோ இப்படி தான் ஹாஸ்டெட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறார். பட் அதுக்கு அவர் தி எஃபெக்ட் ஆஃப் ஏ கரண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆன் தி மேக்னெட்டிக் நிரல் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. பட் அப்போது அவருக்கு தெரியாது இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு. ஓகே, இப்போது ஆம்பியர் கதைக்கு வருவோம். 1820 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரூ மேரி ஆம்பியர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நிமிஷம். ஹாஸ்டெட் நீங்களா? நீங்கள் எங்கே ஃப்ரான்ஸில்? நான் ஆஸ்திரேலியாலப்பா. ஆம்பியர் எடிட்டருக்கு வேற வாய்ஸ் கிடைக்கலையா, அதான் சொல்ல சொன்னாரு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஆம்பியர் ஒரு நாள் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. என்ன இது, எந்த பக்கம் திருப்பினாலும் ஒரே அரசியல் சண்டையா இருக்கு. ஹான்ஸ் கிறிஸ்டின் ஹாஸ்டெட் ஃபைண்ட் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் காம்பஸ் நீடிலா. என்ன இது? ஓ, இதுல ஏதோ ஒன்று இருக்குதே. ஹாஸ்டெட் எக்ஸ்பெரிமெண்ட்டை படித்த நம்ம ஆம்பியருக்கு ஒரு டவுட் வருது. இந்த டவுட்டை அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒன்று கண்டக்ட் பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆம்பியர் என்ன பண்ணுறாருனா, 2 விதமான சர்க்கியூட்டை பில்ட் பண்ணுறாரு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டில் ஒயர் ஏ அண்ட் ஒயர் பியோடைய கரண்ட் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. இப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால என்ன நடக்குன்னா, 2 ஒயரும் ரிப்பிளாக ஸ்டார்ட் பண்ணும், அதாவது தள்ளி போகும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, 2 ஒயரோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா வெவ்வேறு டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். அதாவது ஒயர் ஏவோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்லேயும், ஒயர் பியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் ஆகும். இப்படி 2 மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகிறதுனால 2ம் ரிப்பிளாக ஆரம்பிக்கும். இப்போ நாம் செகண்ட் சர்க்கியூட்டை பற்றி பார்ப்போம். இந்த செகண்ட் சர்க்கியூட்டில் ஒயர் ஏ அண்ட் ஒயர் பியோடைய கரண்ட் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி போகிறதுனால 2 ஒயரோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இப்படி ஒரே டைரக்ஷன் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் நம்ம ஆம்பியர் கரண்ட் ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷன் மூவ் மட்டும் ஆகலை, அது மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டையும் க்ரியேட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறார். இதை பேஸ் பண்ணி தான் பிற்காலத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற கான்செப்டே உருவாகுது. 1881 இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரிக்கல் காங்கிரஸ் ஆம்பியரை ஹானர் பண்ணுற விதமாக கரண்ட்டுக்கு அவருடைய பெரிய யூனிட்டாக வச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் டெக் ரிலேட்டட் சம்மந்தமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.